சக்கரியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலது பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. அடுப்பிலிருந்து எடுத்த கொல்லி அல்லவா இவர் என்றார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். தூதர் தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மனமாற்றத்தின் நாட்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லா தீமைகளையும் களைந்துவிட்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நாம் தியானித்தது போல, நம் சகோதர சகோதரிகளின் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். இரவும் பகலும் கடவுள் திருமுன்னிலையிலே அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் என்று நாம் வாசித்தோம். இன்றும் பாருங்கள், தலைமை குருவாகிய யோசுவாவை ஆண்டவர் சக்கரியா என்ற தீர்க்கதரிசிக்கு, இறைவாக்கினருக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலது பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு ஆண்டவருடைய ஊழியனை அவன் குற்றப்படுத்துவதற்காக, ஆண்டவரின் ஊழியர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்காக இரவும் பகலும் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்காக சாத்தானும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லுகின்றான். இன்றைக்கு நம்மிடத்திலே இப்படிப்பட்ட குறை சொல்லுகிற இன்னும் எனக்குள்ளாக இந்த பழக்கம் இருக்கிறது என்றால் அதை வேரோடு கூட பிடுங்கி எறிய வேண்டும் என்று நேற்றைய தினம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே மிகவும் கடிந்து கொள்ளக்கூடிய, அதட்டக்கூடிய, அதட்டி சொல்லக்கூடிய, வெளியே தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த மகா பெரிய குற்றமானது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய பணியாளர்களை, ஆண்டவருடைய ஊழியர்களை, ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்களை நான் குறைப்படுத்தி பேசுகிறேன் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மோடு கூட வாழ்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பணி செய்கின்றவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களை பற்றி நாம் எத்தனையோ முறை தரக்குறைவாக பேசுவதில்லையா? அவர்களை பற்றி தவறான முறையிலே தீர்ப்பிட்டு பேசுவதில்லையா? அவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறோமே. இதோ இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சக்கரியா ஆகமத்திலே அந்த யோசுவா ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கின்றான். ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான். அவரது வலது பக்கத்திலே தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாத்தானும் அங்கு நின்று கொண்டு அவன் மீது குற்றம் சாட்டும்படியாக நின்று கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யோசுவா அழுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தான் என்று. சுத்தமில்லாத ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தான், உண்மையில்லாத ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தான் என்றுதான் அங்கு வேதம் கூறுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஊழியனை பற்றி குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்ட யார்? ஆண்டவரே நம் பட்சத்தில் இருந்து செயல்படும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய சார்பில் நின்று செயல்படும் பொழுது நமக்கு எதிராய் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? யார் நமக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏனெனில் ஆண்டவரே அவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவரே அவர்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவரே அவர்களுக்காக பேசுகிறவராக இருக்கின்றார். பாருங்கள், ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம்
31வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று வசனங்கள் நமக்கு கூறுகிறது. கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கடவுளே காட்டுகிறார். கடவுளே அவர்களை குற்றமற்றவர்கள் என்று அவர்களை காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் புடமிடுகிறார், அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் நீதிமான்களாக்குகிறார். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ஆவியை கொடுத்து, வசனங்களை கொடுத்து, தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர் தூய்மையாக்குகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய பணியாளர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? கடவுளே அவர்களை குற்றமற்றவர்கள் என்று காட்டுபவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதிகமாக எளிதாக ஆண்டவருடைய ஊழியர்களை பற்றி கன்னியர்களை, குருக்களை அல்லது ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தங்களுடைய குடும்பங்களோடு கூட ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அநேக ஊழியர்களை குறித்து நாம் இன்று எளிதாக பேசிவிடுகின்றோம். எளிதாக அவர்களை பற்றி குறை பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த குறை நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்துவிடும். ஆண்டவர் நம்மை அதட்டக்கூடியவராக இருக்கின்றார். நமக்குள் நம்மை கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் இந்த நிலையிலிருந்து வெளிவர நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய ஊழியர்களை தொடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. தாவீதை பாருங்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் எப்படி தொடவேன் என்று சொல்லி அவர் அஞ்சுகிறார், அஞ்சு நடுங்குகிறார். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் என் கைகளை வைக்க மாட்டேன், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்தவர் மீது என் கைகளை நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் அவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவராக இருக்கின்றார். காரணம் என்ன? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை குறித்து அவருடைய எஜமானனுக்கு தான் கவலை உண்டு. அவருடைய எஜமான் மட்டும்தான் அதை குறித்து அவர்களை விசாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் யாரை பற்றியும் குறை சொல்லி கொண்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு வேளை ஒரு சிலரை பற்றி பேசினால் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி அந்த ஊழியக்காரர்களை பற்றி அசிங்கமாக எல்லாம் பேசி அவர்களுடைய பெயரை நாம் அநேக நேரங்களிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவர்களோடு சேர்ந்து நாமும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்லது நம்மோடு கூட பணி செய்கிறவர்களை குறித்து நாமும் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசி தரக்குறைவாக நினைத்து அவர்களை நாம் மதிப்பிட்டு அவர்களை மேலதிகாரிகளிடத்திலேயே சொல்லி அவர்களுடைய பெயரை நாம் கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு முறை ஒரு சகோதரன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட பொழுது அவரோடு கூட இருந்த 2 சகோதரர்கள், அதாவது இவர் அதிகாரியாக இருந்த அந்த இடத்திலே அவரோடு கூட இருந்த 2 இளைய சகோதரர்கள், அவர்களில் ஒருவருக்கு பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளுக்காக இந்த சகோதரர் அவர்களுக்கு அந்த சகோதரனுக்கு கேக் வாங்கி பிறந்த நாளை கொண்டாடலாம் என்று வாங்கி வந்து அதை வெட்டக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த 2 சகோதரர்களும் அந்த கேக்கை பார்த்து அப்படியே காரி உமிழ்ந்து விட்டு அவர்கள் போய்விட்டார்களாம். அப்பொழுது இந்த சகோதரன் திருச்சிலுவைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதிருக்கிறார். நான் அவமானப்படுத்தப்பட்டேன், என்னை அவர்கள் காரி உமிழ்ந்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் இவர் ஆண்டவரிடத்திலே புலம்பி அழுது கொண்டிருக்கின்றார். அநேக மணி நேரம் அழுது கொண்டிருந்த அவரோடு கூட ஆண்டவர் மெல்லிய சத்தமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மகனே, நீ ஏன் அழுகிறாய்? எதற்காக நீ அழுகிறாய்? நீ கலங்காதே, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். என்னுடைய சிலுவையிலே என்னை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய், என்னை நோக்கி நீ பார்க்கின்றாய் மகனே. இதோ என்னுடைய முகத்தை பார், என்னுடைய முகத்திலே எத்தனையோ பேர் என்னை காரி உமிழ்ந்தார்களே, உன்னை அவர்கள் உமிழவில்லை, காரி உமிழவில்லை, அந்த கேக்கை மட்டும் தானே உமிழ்ந்தார்கள். என்னை பார், என்னுடைய முகத்தை பார், எத்தனையோ பேர் என்னை காரி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான ஆண்டவர் அவர். எல்லா வகை வேதனையிலும் அவனை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் அவர். தன்னுடைய ஊழியக்காரிகள் மனம் சோர்ந்து போய், மனம் வெந்து போய் அநேகர் தம்மை குற்றப்படுத்துகிற,
தன்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை தேற்றக்கூடியவராக இருக்கின்றார், பலப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்குள்ளாக ஒரு பலன் வந்தது. எழுந்து மீண்டுமாய் தன்னுடைய சகோதரர்களோடு கூட ஒப்புரவாகி கொண்டு அவர் வாழ்ந்தார் என்று அவர் சாட்சி சொன்னார். அதே போல இன்றைக்கு நம்மை அநேகர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். நாம் நல்லது செய்தாலும் உலகம் பேசும், நாம் கெட்டது செய்தாலும் உலகம் பேசும், எது செய்தாலும் நம்மை உலகம் குறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும், பேசிக்கொண்டுதான் இருக்கும். ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்ப்போம், அவருக்காக நிற்போம். ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தி, உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை பெரும் தலைவர்களிடத்திலே சொல்லி, உங்களை ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்க தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையிலே இருப்பதற்கு யாரோ காரணமாக இருந்தாலும் கூட நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அதை குறித்து நீங்கள் குறைவாக பேசி அவர்களுடைய பெயரை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்யாதீர்கள். ஆனால் உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அவர்தான் ஆறுதல் அனைத்திற்கும், அவர்தான் ஊற்றாக இருக்கின்றார். உங்களை பலப்படுத்த, உங்களை திடப்படுத்த, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். எனவே ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புரவாகுவோம். நாமும் எந்த ஊழியர்களை குறித்தும், எந்த சபையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சபையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம யாரை பற்றியும் குறை சொல்வதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் இந்த நாளிலே இன்னும் அதிகமாக தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நான் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் என்று. பாருங்கள், நாம் அநேக மணி நேரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதிலே 10 வார்த்தையிலே 3 வார்த்தை தான் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். மற்ற 7 வார்த்தைகளும் பிறரை பற்றி ஏதாவது நாம் குறை பேசிவிட்டு தான் வருவோம். யோசித்து பாருங்கள். எனவே இந்த வேளையிலே நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி கொள்வோம். நம்மையும் பிறரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலுமாய் கூட ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தொடர்ந்து உம்மோடு கூட ஒப்புரவாகி உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆயத்த நிலையிலே நிற்கும்படியாக ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலகம் முழுவதுமே ஆண்டவரே, ஒருவரை பற்றி ஒருவர் எங்கு பார்த்தாலும் குறை பேசி, புரணி பேசி, ஒருவருடைய நல்ல பெயரை கெடுப்பதற்கும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, மேலான நிலையிலிருந்து அவர்களை கீழே வீழ்த்துவதற்கும் ஆண்டவரே குறை பேசி அலைகின்ற ஒரு நாட்களாக இது இருக்கிறது தகப்பனே. இது இந்த வேலையிலுமாய் அப்பா, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக சுவாமி. உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும் அப்பா. உம்மை நாங்கள் எல்லாருக்குள்ளாகவும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அன்று உம்மையும் கூட ஆண்டவரே அநேக நேரங்களிலே உம்மை குற்றப்படுத்துவதற்காக, பேச்சிலே காண வேண்டும் என்பதற்காக, உம்முடைய அற்புதங்களிலே குற்றம் காண வேண்டும் என்பதற்காக, குற்றம் கண்டுபிடிக்குவதற்காகவே ஒரு கூட்டம் உம்மை பின்தொடர்ந்து வந்தது ஆண்டவரே. அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவன் முன்னேற்ற பாதைகளிலே அப்பா, இதோ அநேக மக்கள் குற்றம் காண்பதற்காகவே ஒவ்வொரு மனிதர்களையும் தொடர்ந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். எங்களை நோக்கி பார்க்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய அழுக்கு ஆடைகளை களைந்து போட்டு எங்களுக்கு புதிய ஆடைகளை கொடுக்கிறவராக இருக்கின்றேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.